கோவக்கார சிவப்பு ராட்சசன். ஒரு அழகான காட்டுல பறவைங்க விலங்குங்க எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சான். அதே காட்டுல ஒரு ராட்சசனும் வாழ்ந்து வந்தானா. அந்த ராட்சசன் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப கோவப்படுவானா. ஒரு நாள் அந்த ராட்சசன் ஒரு அழகான மர வீடு கட்டணும்னு நினைச்சானா. நான் அந்த மர வீட்டை அந்த பெரிய மரத்துல கட்ட போறேன். அந்த மர வீட்டை கட்டுறதுக்கு ஒரு பெரிய மரத்தை தேர்ந்தெடுத்தானா. அந்த ராட்சசன் அந்த மர வீடு கட்டினதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணணும்னு யோசிச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தானா. நான் மர வீடை கட்ட ஆரம்பிக்க போறேன். அவன் உயரமான மரத்துல ஏறி வலுவான கிளைகளை வச்சு வீடு கட்ட ஆரம்பிச்சான். கொஞ்சம் கொஞ்சமா அவனோட மர வீட்டை கட்டி முடிக்கிற அளவுக்கு வந்துட்டான். அவன் வீட்டை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அழகான விளக்குகளை வச்சு அலங்காரம் பண்ணானா. ஒரு வேலையா இந்த வீட்டை அருமையா பண்ணி முடிச்சிட்டேன். அவன் சந்தோஷமா இருந்த நேரத்துல எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்துச்சு. திடீர்னு ஒரு புறா அந்த பக்கம் பறந்து வந்துச்சான். பறந்துட்டு இருக்கும் போது புறா வாயில வச்சிருந்த புழு தெரியாம ராட்சசன் மேல விழுந்துருச்சு. இத பார்த்த ராட்சசனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான். ஏய், என் மேலயா புழுவ போடுற? பாரு உன்னை என்ன பண்றேன்னு. அதிக கோவத்தினால அந்த ராட்சசனோட கண்ணு செவந்துருச்சு. அந்த ராட்சசன் அந்த புறாவை பிடிக்கிறதுக்காக காடு முழுவதும் துரத்திட்டே போனானா. அந்த புறா அந்த ராட்சசன் கட்டின மர வீட்டிலேயே போய் உக்காந்துச்சான். கோவத்தோட உச்சியில இருந்த அந்த ராட்சசன் அந்த புறா உட்காந்துட்டு இருந்த மரத்தையே தாக்குனான். ராட்சசன் அவன் கட்டின வீட்டை அவனே இடிச்சிட்டேன்னு அழுது வருத்தப்பட்டான். அந்த சோகமான நிகழ்வுக்கு அப்புறம் ராட்சசன் கோவம் ரொம்ப தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டானா. இனிமே நான் யாருக்கிட்டையும் கோவமே பட மாட்டேன், இது ப்ராமிஸ். அதுல இருந்து அந்த ராட்சசன் எல்லார்கிட்டையும் அன்பா பழக ஆரம்பிச்சானா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அடுத்தவங்க கிட்ட கோவப்படாம அன்பா இருக்க கத்துக்கோங்க.